சாப்பிடு சாப்பிடு, நல்லா இருக்கும். சாப்பிடு, ஏன் பயப்படுற? ஒன்னே ஒன்று தானடா அதுக்குள்ளேவா இருடா. ஓ, இப்பெல்லாம் பண்ணா வரமாட்டேனா? சாப்பிடு சாப்பிடு, நாளைக்கு வேறு ஃபங்க்ஷன் போகிறல, சாப்பிடு. ஓ, என்ன பண்ணுறது? எவ்வளோ உஷாராயிடுச்சு. இது போதும். பிம்பிள் வரதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா நம்மளோட ஸ்கின்னோட எக்ஸஸான செபம் ப்ரொடக்ஷன் தான். இந்த செபம் ப்ரொடக்ஷனை ஸ்டிமுலேட் பண்றது என்னன்னு பார்த்தா ஆண்ட்ரோஜன் ஹார்மோனும் IGF-ங்கிற ஹார்மோன் தான். நமக்கு பிம்பிள்ஸ் வராம இருக்கணும்னா அந்த வீடியோலயே பார்த்த மாதிரி ரொம்ப ஆயிலியான ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, பேக்டு ஐட்டம்ஸ், பிக்கிள்ஸ், ரொம்ப ஸ்வீட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறத கம்மி பண்ணிக்கணும். அண்ட் முக்கியமாக பார்த்தோம்னா ஒமேகா ரிச் இருக்கிற ஃபுட்டு, அதாவது ஃபிஷ்ஷு, நட்ஸ் அண்ட் சீட்ஸு, இந்த மாதிரி நிறைய ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட பிம்பிள்ஸ் வரதை இது கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம், பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா அதை அப்பப்போ தொட்டு தொட்டு பார்க்கறது, அதை பிச்சு பார்க்கறது, அதுக்குள்ளே இருக்கிற ஆணி எடுக்கிறேன்னு போட்டு அமுக்கிறது, அதை மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க. பியூட்டி டிப்ஸ் மட்டும் இல்லைங்க, ஹெல்த் ரிலேட்டட் டாபிக்ஸ்க்கும் மறக்காம நம்மளோட ஜேக் வாய்ஸ் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.